வணக்கம் மக்களை, நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 கேட்ட கொஷின் பாருங்கள். ஆவரேஜ் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இஸ் 31. ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களின் சராசரி 31 கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த 5 நம்பரில் எது பெரிய நம்பர்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். இது என்டிபிசி 2025 கேட்ட கொஷின். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய என்டிபிசி கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், மைண்டில் சேவ் பண்ணிக்கங்க. இது ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்கிறேன். ஆவரேஜ் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் இஸ் 31 சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு அந்த 5 நம்பர் என்னன்னு தெரியாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடின்னு வச்சுக்கிறேன். ஏபிசிடிஇ. ஸோ நான் 5 நம்பருக்கு நான் ஏபிசிடி போட்டேன். இப்போது நல்லா கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரோட ஆவரேஜ் 31 சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 31 இருக்குது பாருங்கள், இதுதான் மிடில் நம்பர். ஸோ இதில் மிடில் நம்பர் மிடில் நம்பர் இங்கே தான் வரும். ஸோ அப்போது இதுதான் மிடில் நம்பர், ஏன்னா ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ்னால் அப்போ அது மிடில் நம்பரில் தான் வரும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக 5 நம்பர் கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா முன்னாடி இருக்கிற 2 நம்பர் பின்னாடி இருக்கிற 2 நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பின்னாடி நம்பர்னா வரும் 32 33 வருமா. ஸோ இந்த மாதிரி 32 33 போட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் போடுவீங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, இங்கே கொடுத்துருக்குது ஆட் நம்பர். ஸோ அப்போது ஆட் நம்பர் தான் வரும். தொடர்ச்சியான 5 ஒற்றைப்படை எண்கள் தான் போடணும். அப்போது 31க்கு அடுத்தது ஆட் நம்பர்னா வரும் 33. அப்போ 33க்கு அடுத்தது 35. இங்கே பாருங்கள், 31க்கு முன்னாடி என்ன வரும் 29. அப்போது 29க்கு முன்னாடி 27. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. 5 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் சொல்லியிருக்காங்க. அதோட சராசரி 31. ஸோ சென்டரில் வந்துருச்சுங்களா. இப்போது என்ன கேட்டிருக்காங்க, பெரிய நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. இதில் எது லார்ஜஸ்ட் நம்பர் 35. இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். ஆப்ஷன் பி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி லாஜிக் கேட்டாங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். எக்ஸாமில் இந்த மாதிரி ஏபிசிலாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் உங்களுக்கு மைண்ட் கால்குலேஷன் பண்ண முடியும்னா மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட் பென் யூஸ் பண்ணி இந்த 5 நம்பரும் கண்டுபிடிச்சி டக்குன்னு லார்ஜஸ்ட் நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சி ஆப்ஷன் டிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் வேணும்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி மக்களே.